அத்தியாசிரம சுத்தாத்வைத வைதீக சைவ சித்தாந்த ஞானபானு அப்படிங்கிறது ஸ்ரீமத் பாமன் சுவாமிகள் உடைய பட்டம். அதுல இந்த ஞானபானு அப்படிங்கிறது ஞான சூரியனாக விளங்குகிறார். சைவ சித்தாந்த ஞானபானு சைவ சித்தாந்த கொள்கைகளிலே அவற்றை விளக்கும் விதத்திலே உயிர்களினுடைய அறியாமையை போக்குகின்ற விதத்திலே அவர் ஞான சூரியனாக விளங்குகின்றார். அதனால அவருக்கு சைவ சித்தாந்த ஞானபானு என்கிற பட்டம். வைதீக என்பதனாலே வேதத்தை ஒப்புக்கொள்ளுகிறவர்கள் எல்லாம் வைதீகர்கள் என்று சொல்ல பெறுவார்கள். அதுபோல சுவாமிகளும் வேதங்களை ஒப்புக்கொள்ளுகின்றார். ருக்கு யஜு சாம என்று சொல்லக்கூடிய இந்த வேதங்களினுடைய அடிப்படையில ஆகமங்களை அவர் போற்றி அந்த சைவ சித்தாந்த விளக்கங்களை எல்லாம் அற்புதமாக தருவதினாலே அவர் வைதீக நெறியிலே நின்றார் என்று நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். அதனால வைதீக என்று சொல்லப்பெற்றது. அந்த வைதீக நெறியில் நின்றாலும் சுத்தாத்வைத என்று சொல்லக்கூடிய சுத்த அத்துவிதத்தை விளக்குகின்ற சைவ சித்தாந்தம் மெய்கண்டார் தத்துவமாக இருக்கக்கூடிய அந்த நெறி சுத்தாத்விதம் என்று சொல்லக்கூடிய நெறி அது கேவலாத்விதம் என்று வேறொன்று இருப்பதினாலே அதிலிருந்து பிரித்து காட்டுவதற்காக சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை சுத்தாத்வைதம். ஆன்மாவும் சிவமும் எவ்வாறு கலந்து நிற்கும், அதான் சுத்தாத்வைதம். அந்த சுத்தாத்வைத கொள்கையை சைவ சித்தாந்த கொள்கையை அற்புதமாக விளக்கி காட்டிய எங்கள் பெருமான் ஸ்ரீமத் பாமன் சுவாமிகள். அதுக்கு முன்னாடி அத்தியாசிரம என்று சொல்லுவது அவருடைய கடுமையான துறவு நிலையை குறித்து நின்று. ஆச்சிரம என்று சொன்னால் இல்லறத்திலிருந்து விடுபட்ட. அது ஒரு காலம் வரைக்கும் இல்லறத்தில் இருந்தாங்க சாமி. அதுக்கப்புறம் இல்லறத்தில் கடும் துறவு பூண்டு வந்தார்கள். துறவு பூண்டு வந்ததுக்கப்புறம் மனைவி மக்கள் என்கிற உறவெல்லாம் அப்பாற்பட்டு போயிடுச்சு. அதுதான் அந்த கடுந்துறவு. அன்றைய தினத்திலிருந்து அத்தியாசிரம சுத்தாத்வைத வைதீக சைவ சித்தாந்த ஞானபானம் ஒருவர் துறவு பூண்டார். நமக்கு 6666 ஞான பாடல்கள் கிடைத்தன.